அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் TNEA 2024 கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குமரகுரு வெர்சஸ் ஸ்ரீ ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த ரெண்டு காலேஜஸோட டேட்டாஸை கம்பேர் பண்ணி நம்ம வீடியோஸ்ங்கிறது கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா எனக்கு வேறு சில கல்லூரிகள் பற்றி கம்பேரிசன் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அதில் பர்டிகுலராக ஒரு மாணவர் என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெர்சஸ் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த ரெண்டு காலேஜஸோட கம்பேரிசன் கொடுக்க முடியுமா, ரெண்டில் எது பெஸ்ட்டு, ரெண்டுலேயும் கம்பேர் பண்ணுங்கள், என்னென்ன டேட்டாஸ்லாம் கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோங்கிறது ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வெர்சஸ் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னெலாம் நான் சொல்ல வரல, ரெண்டுலேயுமே என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நான் பார்க்கக்கூடிய கல்லூரியானது பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கல்லூரியாக பார்க்கப்படுது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது 2010 ஆரம்பித்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு 15 வருஷம் கூட முடியல. பட் இன்றைக்கி தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு கல்வி நிறுவனமாக பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த கல்லூரியானது பார்த்திங்கன்னா பார்த்தசாரதி சீனியம்மாள் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அறக்கட்டளை கீழே இயங்கிட்டு வருது. இந்த கல்லூரியை யார் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியோட சேர்மேனாக ஸ்ரீராம்ங்கிறவர் பார்த்திங்கன்னா இந்த காலேஜோட சேர்மேனாக இருக்கிறாரு. தென் பிரின்சிபல் பார்த்திங்கன்னா டாக்டர் ஏ ரமேஷ் அப்படிங்கிறவங்க இருக்காரு. அது போக ஸ்டாஃப்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 2010 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாமே, பிளேஸ்மெண்ட் வைஸ் எல்லாமே நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க இந்த கல்லூரியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14க்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறத பார்த்துருவோம். BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ECE, BE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், BE மெக்கட்ரானிக்ஸ், BE சிவில் இன்ஜினியரிங், BE பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் சைபர் செக்யூரிட்டி, BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் தி ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், BE எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, BE எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜி, BTech இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, BTech ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BTech கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்குது. அதுபோக இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியோட TNEA கோடுங்கிறது 1399 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக இந்த கல்லூரியானது பார்த்திங்கன்னா NBA அக்ரிடேட்டட் கோர்சஸ்லாம் வச்சுருக்காங்க, அதாவது NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அதுபோக NACல A கிரேடு வாங்கியிருக்கிறாங்க. தென் NARF ரேங்கிங்லேயுமே இவங்க இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு 2010 ஆரம்பிக்கப்பட்டு ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய க்ரோத்தை அச்சீவ் பண்ண ஒரு காலேஜாக, முக்கியமான காலேஜாக பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது பார்க்கப்படுது. ஸோ அவங்க என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க, என்ன கிரேட் வாங்கியிருக்காங்க, NACல A+, NB அக்ரிடேஷன் ப்ளஸ் என்னென்ன கிராண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, இது எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி பார்ப்போம். ஸோ SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கிறது பார்த்திங்கன்னா SSN எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு கீழே இயங்கிட்டு வருதுங்க. ஸோ இந்த கல்லூரியானது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த SSN ட்ரஸ்ட்டை யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜி அப்படிங்கிற கம்பெனியோட ஓனர் மிஸ்டர் சிவ் நாடார் அப்படிங்கிறவர் தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ இதில் ட்ரஸ்டீஸ் தான் சிவ் நாடார், கிரண் நாடார், சிக்கர் மல்ஹோத்ரா, ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. அதுபோக போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க, என்னென்ன கம்பெனிஸை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டில் பார்த்திங்கன்னா ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மிஸ்டர் TS கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு. அதுமாதிரி ஃபார்மர் டைரக்டர், IIT மெட்ராஸோட ஃபார்மர் டைரக்டர் ப்ரொஃபஸர் MS ஆனந்த் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. தென் காக்னிசன்ட்டோட HR வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க. சென்னை ஹைகோர்ட்டோட அட்வொகேட் இருக்கிறாங்க. தென் SSN இன்ஸ்டியூஷனோட பிரசிடென்ட். ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு சேவை மனப்பான்மையோடு இந்த கல்லூரியை நடத்திட்டு இருக்காங்க. அதனால தான் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸில் இத்தனை பேருமே இருக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க SSN காலேஜுங்கிறது 1994
பட்டாலுமே இன்றைக்குமே வந்து அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பிலீவ் பண்ணுறாங்க. இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி கோர்சஸ்லாம் அவங்க வந்து இன்றைக்கி வரைக்குமே கொண்டு வரவே இல்லை. அதாவது அதை பற்றின விஷயங்கள் சொல்லித்தரலாம், பட் அதை வந்து ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸாக இவங்க வந்து கொண்டு வரவே இல்லை. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு 8 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. சரிங்களா? என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா முழுக்க கோர் பேஸ்டு டிபார்ட்மெண்ட்ஸாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். இவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் பிலீவ் பண்ணுறாங்க. அதுமாரி இப்போ மற்ற காலேஜஸ் எல்லாம் பிளேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் படித்தாலுமே ஐடி கம்பெனியில் தான் வந்து ஜாபுங்கிறது வாங்கி தராங்க. பட் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங்காக வந்து எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்லேயே பிளேஸ்மெண்ட்ஸும் வாங்கி தர்றாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் பார்க்குறப்ப நமக்கு வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட பிளேஸ்மெண்ட் டேட்டாஸுங்கிறது பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸில் நல்லாவே வந்து அவங்க ரெக்கார்ட்ஸ் கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரியுமே அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. தெளிவாக அவங்க வந்து கிளியராகவே கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருஷமும். அந்த விஷயத்தில் வந்து இந்த கல்லூரியை பாராட்டலாம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, என்ன சேலரியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, மற்றும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து கம்பெனிஸ்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து அவங்க ரொம்பவே தெளிவாகவே கொடுக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓகே. ஸோ 2022-23 முடிஞ்ச வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 734 மாணவர்கள் அந்த கல்லூரியில் படிச்சிருக்காங்க. அந்த 734 மாணவர்களில் 683 மாணவர்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு 51 பேர் ஹையர் ஸ்டடீஸ் வைஸ் போயிட்டாங்க. 683 மாணவர்களில் 645 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 94.44% மாணவர்கள்ங்கிறவங்க பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 78 கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த கம்பெனிஸில் என்னென்ன கம்பெனிஸ் எவ்வளோ சேலரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க, என்ன ரோல், என்ன பிளாட்ஃபார்ம், எல்லாமே அவங்க வந்து ரொம்பவுமே தெளிவாகவே கொடுத்துட்டாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ். அதுபோக இந்த வருஷத்துக்கான பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து ரொம்பவும் 2024-25க்கான பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுமே வந்து அவங்க வந்து ரொம்பவே தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுது. காரணம் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து உண்மையாலுமே பாராட்டக்கூடிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ இந்த 2023-24 பேட்ச் இப்போ கரண்ட்டாக படிச்சிருக்க பேட்சில் வந்து ஒரு பிப்ரவரி மந்த் வரைக்கும் அவங்க வந்து ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா மொத்தம் இந்த வருஷ பேட்சில் 841 மாணவர்கள் வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து 713 பேர் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு 128 பேர் ஹையர் ஸ்டடீஸ் போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 713 இன்றைக்கி தேதி, அதாவது பிப்ரவரி 29ஆம் தேதி வரைக்கும் 661 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதாகவும், எவ்வளோ சதவீத மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 92.71% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதுபோக அவங்க வந்து தெளிவாக சேலரி வைஸ் வந்து நீட்டான ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது 40 lakhsக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆகிருக்கிறாரு. 20 lakhsக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. 10 lakhs per annumக்கு மேலே 61 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. 6 lakhs per annumக்கு மேலே 288 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. 4 lakhs above மினிமம் சேலரி 4 lakhsன்னு வச்சுருக்காங்க போல இருக்குது. ஸோ 4 lakhs above 307 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. மொத்தம் 661 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் வந்துச்சு, எவ்வளோ சேலரிக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 81 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனி என்ன சேலரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதுபோக மாணவர்கள் வந்து என்ன மாதிரி, அவங்க பேர், என்ன கம்பெனி, என்ன டொமைனில் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ரொம்பவுமே இவ்வளோ கிளியராக பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயுமே அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் கம்பெனியே இருக்குது, HCL டெக்னாலஜிஸே இருக்குது. அதுபோக நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒரு 2023 டீட்டெயில்ஸ் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 பொறுத்த வரைக்கும், 2023 பேட்ச் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது 1.17 crore, அதாவது 1,17,00,000 ரூபா ஒரு மாணவருக்கு சம்பளம் வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா 84 லட்சம் ரூபாயில் வந்து பிளேஸ்மெண்ட்டுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆவரேஜ் சேலரி ஃபார் டாப்
10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 29.5 lakhs per annum ப்ளேஸ் பண்ண வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஒரு 25% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 20 lakhs per annum ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒரு 1315 பேத்துக்கு வந்து இவங்க வந்து பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இந்த 1315 பேத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மாணவர்கள் வந்து சேலரி, அதாவது 20 லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்குறவங்க ஒரு 77 மாணவர்களாகவும், 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்குறவங்க 315 பேரும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு கொடுக்குறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க 2020 நம்மளுக்கு இப்போ 2023 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து இதில் பர்டிகுலராக பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் 2023 பற்றி பார்ப்போம். ஸோ அவங்க வந்து என்னென்ன மொத்தம் 8 டிபார்ட்மெண்ட், எத்தனை பேர் மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, எத்தனை பேர் பிளேஸ் ஆனாங்க, ஹையஸ்ட் சேலரி, லோயஸ்ட் சேலரி, ஆவரேஜ் சேலரிங்கிறது தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 33 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. ஹையஸ்ட் சேலரி 8,30,000 ரூபாய், லோயஸ்ட் சேலரி 3,60,000 ரூபாய். கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் 43 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவருமே வந்து பார்த்திங்கன்னா 24 லட்ச ரூபாய் ஹையஸ்ட் சேலரி வாங்கியிருக்காங்க. லோயஸ்ட் சேலரி 3 lakhs. லோயஸ்ட் சேலரிங்கிறது அதுக்கடுத்து வரது எல்லாமே 3 lakhs. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 6.27 lakhs per annumக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் சிவில் இன்ஜினியரிங் 37 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. அதிக ஹையஸ்ட் சேலரி 9.5 lakhs per annum. ஆவரேஜ் சேலரிங்கிறது 5.1 lakhs per annum. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 116 மாணவர்கள். ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்ட்ரென்த்துங்கிறது கம்மி தான், மற்ற எல்லா கல்லூரிகளோடும் அந்த கல்லூரியில் ஸ்ட்ரென்த்து கம்மி தான். ஸோ 1,17 lakhs சேலரி பேக்கேஜில் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 16.56 lakhs per annum. அடுத்து இசிஇ டிபார்ட்மெண்ட் 105 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரிங்கிறது 27.2 lakhs per annum. ஆவரேஜ் சேலரிங்கிறது 10.18 lakhs per annum. அடுத்து ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் 98 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜுங்கிறது 18 லட்ச ரூபாயும், ஆவரேஜ் சேலரி பேக்கேஜுங்கிறது 8.9 லட்ச ரூபாய் சேலரியாகவும் இருந்திருக்கு. அடுத்து ஐடி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 105 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் 1,17 lakhs per annum. அதுமாதிரி ஆவரேஜ் சேலரிங்கிறது 14.36 lakhs per annum. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்ததில் 80 மாணவர்கள் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. 24 லட்ச ரூபாய் ஹையஸ்ட் சேலரி, ஆவரேஜ் சேலரிங்கிறது 7.43 lakhs per annumல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறதா வந்து இவங்க சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ். அடுத்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஸோ கடந்த வருஷத்தோட க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸுங்கிறது பார்ப்போம். இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேஜுங்கிறது எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட 2023-24 அகடமிக் இயர், அதாவது கடந்த அகடமிக் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். மொத்தம் 8 டிபார்ட்மெண்ட், கூடுதலாக ஒரு டிபார்ட்மெண்ட் 9வது டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்டகிரேட்டட் கோர்சஸ். இது மட்டும் 5 வருஷ படிப்புங்க, மிச்சம் எல்லாமே 4 வருஷ படிப்பு. அடுத்து இப்போ இதில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸோட டிபார்ட்மெண்ட். கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 14 டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக முன்னாடி அவங்களுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு கோர்சஸ் மட்டும் வச்சுருந்தாங்க. பட் இன்றைக்கி தேதிக்கு அவங்களுமே எல்லா துறைகள்லையுமே போகிறாங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஸோ இதில் எல்லாத்தோட ஒரு பெரிய ஆர்வங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்என் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியில் க்ளோசிங் கட் ஆஃப்ங்கிறது 199 ஆகும். பிசி 198.5, பிசி முஸ்லீம் 198, எம்பிசி 197, எஸ்சி 186, எஸ்சிஏ 174, எஸ்டி 156.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. அதே மாதிரி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 195.5க்கு ஓசியில் முடிஞ்சிருச்சு. பிசி 193.5, பிசி முஸ்லீம் 194, எம்பிசி 192, எஸ்சி 177.5, எஸ்சிஏ 153.5, எஸ்டி 162.5. ஸோ இல்லை இப்போ நான் ஓசி கேட்டகரி மட்டும் எடுத்துக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 195.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜில் வந்து 199க்கே சீட்டு முடிஞ்சது. ஸோ கட் ஆஃப் வித்தியாசங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 3.5 மார்க்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வருதுங்க. அடுத்து ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்டாக இசிஇ பார்ப்போம். இசிஇனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எனில் ஓசி கேட்டகரிக்கு 197.5, பிசி 196.5, பிசி முஸ்லீம் 192, எம்பிசி 195, எஸ்சி 182, எஸ்சிஏ 173க்கு சீட்டுங்கிறது க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதே நம்ம சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இசியில் பார்த்தோம்னா ஓசி 192.5, பிசி 190.5, பிசி முஸ்லீம் 189, எம்பிசி 188.5, எஸ்சி 167.5, எஸ்சிஏ
133, எஸ்டி 153. ஸோ இசியில் இங்கே சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 192.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இசி வந்து பார்த்திங்கன்னா 197.5. ஸோ கட் ஆஃப் மதிப்பெண் வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்து வித்தியாசப்படுது கட் ஆஃப் மதிப்பெண் எஸ்எஸ்என் காலேஜுக்கும் சிஐடி கல்லூரிக்கும். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்என் காலேஜில் ஓசி கேட்டகரிக்கு 198, பிசி 197, பிசி முஸ்லீம் 195.5, எம்பிசி 195.5, எஸ்சி 181.5, எஸ்சிஏ 172.5, எஸ்டி 162.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஐடி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரி 192.5, பிசி 190, பிசி முஸ்லீம் 189, எம்பிசி 188, எஸ்சி 172.5, எஸ்சிஏ 156.15. ஸோ இதில் இங்கே ஓசி கேட்டகரி 192.5 சிஐடியில். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 198க்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ மார்க் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்க்க வித்தியாசம் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு 5.5 மார்க்ஸ் வித்தியாசங்கிறது வருது ஐடி டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாருங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்என்எல் 192க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. சிஐடி பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 184ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு அரௌண்டு எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் வித்தியாசப்படும்னு பார்த்திங்கன்னா 5லேருந்து 10 மார்க் வரைக்கும் வித்தியாசப்படுது எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கும் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கும். ஈவன் இங்கே சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்திங்கன்னா 188.5க்கு எஸ்எஸ்எனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் சிஐடி சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 175.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அரௌண்டு 13 மார்க் வரைக்கும் வித்தியாசப்படுது. சரிங்களாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ ரெண்டுமே நல்ல கல்லூரி தான். 2 கல்லூரிகளில் கிடைச்சாலுமே நீங்கள் தாராளமாக சேரலாம். பட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து எஸ்எஸ்என்னாக இருந்தால் பெட்டராக இருக்கும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கல்லூரிகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்தந்த டேட்டாஸ் மட்டும் தான் நான் பார்க்குற விஷயங்கள். பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்குறேன், கட் ஆஃப் பார்க்குறேன், மற்றும் கல்லூரியோட ஆரம்பிக்கப்பட்ட வருடங்கள், எப்படி ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து இந்த தகவலுங்கிறது சொல்கிறேன். சரிங்களா. இதில் வந்து இந்த கல்லூரி தான் பெருசு, இந்த கல்லூரி பெருசு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக இல்லை. 2மே சிறந்த கல்லூரிகள். 2 கல்லூரியுமே பிளேஸ்மெண்ட் வைஸ் நல்லாவே போயிட்டுருக்குறாங்க. ஸோ 2 கல்லூரியிலையுமே சேரலாம். எந்த கல்லூரியில் சீட்டு கிடைச்சாலும் சேரலாம். சரிங்களா. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது 2 காலேஜஸை கம்பேர் பண்ணி டேட்டாஸ் இந்த மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த நீங்கள் கேட்குற கல்லூரிகளுக்கான கம்பேரிசன் வந்து நான் வீடியோஸாக போட ரெடியாக இருக்கேன். இந்த தகவல் உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் மற்றும் இந்த வருஷம் டிஎன்ஏ 2024 கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.